ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா முக்கியமான நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். நேற்று கூட பார்த்தா 3 ஷிஃப்ட்லையுமே ரோட்வே, வாட்டர்வே, ரயில்வேஸ் இது கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இம்பார்ட்டன்ட் லைனர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் லாஸ்ட் மினிட்டுக்கு. எல்லாமே கொண்டு வந்தா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறதுனால இம்பார்ட்டன்டானது கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இப்போ எத்தனை NHSS இருக்குன்னா நேஷனல் ஹைவே அரௌண்ட் ஒரு 599 கிட்ட இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மொத்த ரோடோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 1,00,000 எக்ஸாக்டா சொல்லலாம் 1,32,500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இது யார் கொண்டு வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இவங்க தான் கொண்டு வராங்க. இது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 599 நேஷனல் ஹைவேஸ் இருந்தாலுமே மெயின் ஆனது எது லாங்கஸ்ட், எது ஓல்டஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. லாங்கஸ்ட் ஹைவே ஸ்ரீநகர் தான். ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோன்னா 3,745 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் போர்பந்தர் டு சிலச்சர். சிலச்சர்ன்றது அசாம்ல இருக்கிற ஊரு. போர்பந்தர் குஜராத். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 3,507 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இதோடைய ஓல்டு நேம், ஓல்டு என்னச்சு அது என்ன சொன்னாங்கன்னா 7நாங்க. இதோடைய ஓல்டு நேம் 8. ஓகேவா? டெல்லி டு சென்னையோட கிலோமீட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2,807. இந்த NH48 தான் இதுக்கு போறது. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கறனால NH16 கொல்கட்டா டு சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார். இதோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1,711 கிலோமீட்டர்ஸ். இதோடைய ஓல்டு நேம் என்னன்னா ஓல்டு NH5 சொல்லுவாங்க. ஓகேவா? வெஸ்ட் கோஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 1,622 கிலோமீட்டர். இதோடைய ஓல்டு NH நம்ம பார்த்தோம்னா இதோட நேம் 20. ஸோ இதுதான் டாப் 5 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். NH பத்தி கேட்கலாம்னா இதுல இருந்து வரலாம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க NH பத்தி படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். NH 57 53 அது எந்த ரிவரை கிராஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. பட் அது இனிமேல் ரிப்பீட் ஆகுனா டவுட் அந்த கொஸ்டின் வராது. பட் அதே மாடல்ல வேணா வேற கொஸ்டின் வரலாம். NH19 NH31 எந்த ரிவர்னா கங்கா ரிவர். NH27 என்னன்னா பிரம்மபுத்திரா. NH48 நர்மதா. NH48 தான் டெல்லி டு சென்னை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிருஷ்ணா கோதாவரி NH16. அப்போ மெயினான கொஸ்டின்ஸ் மெயினான ரிவர்ல இருந்து வரணும்னா இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர்வேஸ்ல மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 111 வாட்டர்வேஸ் இருக்கு. பட் ஒன்லி தான் ஆப்ரேஷனலா இருக்கு. சிலது மட்டும் ஆப்ரேஷனலா இருக்கு. அதுல குறிப்பா பிரக்யாராஜ் அண்ட் ஹல்தியா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. பிரக்யாராஜ் உத்தரப்பிரதேஷ்ல அலகாபாத் முன்னாடி இருந்தது. இது எத்தனை கிலோமீட்டர்னா 1,620 கிலோமீட்டர். இது பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் கடந்து போகுது. இந்த ஸ்டேட் எல்லாம் 1986 தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1986. கங்காவும் இது என்ன ரிவர்னா 3 ரிவர் இங்க வரும். கங்கா, பைகிரதி, அதுக்கப்புறம் ஊக்லி பெங்கால்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். செகண்ட் நேஷனல் வாட்டர்வேஸ் தான் பிரம்மபுத்திரா. இது எந்தெந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா சடியா, துபிரி. இது கரெக்டா எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா 891 கிலோமீட்டர்ஸ். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் வெஸ்ட் கோஸ்டல் கெனால் நம்ம கேரளா சைடு கோட்டாபுரம் டு கொல்லம் 205 கிலோமீட்டர் வாட்டர்வேஸ்ல நம்ம டிராவல் பண்ணலாம். இது நான் சொல்றது எல்லாமே ஆப்ரேஷனல், இப்போ நடைமுறைக்கு உள்ளது சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கெனால்ஸ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் ஆர் கேனல்ஸ் இதுல அதிகமா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அசாம்ல தான் அதிக நம்பர் ஆஃப் கெனால்ஸ் அண்ட் ரிவர் 14. அதுக்கப்புறம் செகண்ட் மோஸ்ட்னு பார்த்தோம்னா கர்நாடகா,
கர்நாடகால பார்த்தோம்னா 11 இருக்கு. கேரளால பொறுத்த வரைக்கும் நீங்க கேரளா தான் நிறைய நினைப்பீங்க. கேரளால 4 தான் ரிவர் அண்ட் கெனால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர்ட் ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா இங்கதான் தேர்ட் ஹையஸ்ட் வரும். யூபி வந்து 10 இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து 9 ரிவர்ஸ் அண்ட் கெனால்ஸ் இருக்கு. இதெல்லாம் டைரக்டா கூடயும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ரொம்ப சீப்பஸ்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதுல நிறைய அந்த பல்க் கூட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போ கூட ஈரான், இஸ்ரேல் அந்த போர்ல கூட நம்ம ஆயில்லாம் நம்ம இந்த மாதிரி கப்பல்ல தான் கொண்டு வருவோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸியா போர்ட்டபுளா இருக்கும், நிறைய லோட் அடிக்கலாம். அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14,500 கிலோமீட்டர் நேவிகபிள் வாட்டர்வேஸ் இருக்கு. இது சீப்பஸ்ட் மோட்னா இது வாட்டர்வேஸ் தான். கொஸ்டின் கேட்கலாம், ரயில்வே, அதுக்கப்புறம் ரோட்வே, வாட்டர்வே, ஏர்வேன்னு கேட்கலாம். வாட்டர்வே தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் வே. ஓகேவா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்னென்ன போர்ட் இருக்கு? மொத்தம் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு, 200 மைனர் போர்ட்ஸ் கிட்ட இருக்கு. இதுல லார்ஜஸ்ட் நேஷனல் போர்ட்னா என்னன்னா மும்பை. ஓல்டஸ்ட் சென்னை தான். ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட்னா அது சென்னை. அதுக்கப்புறம் மர்மகோவா, பிரதீப், கொச்சி, அதுக்கப்புறம் யூஓசி போர்ட் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். வாட்டர்வேவும் ரோட்வேவும் எதுக்கு நம்ம ஊருக்கு ரொம்ப தேவைன்னா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். கார்கோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரிவர் அண்ட் வாட்டர்வே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ஹெச்எஸ் வந்து என்ன பண்ணுன்னா நேஷனல் ஹைவேஸ் சிட்டிஸையும் போர்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. ஓகே, ஃபைனலா குயிக் ரிவிஷன். லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே எதுன்னு பார்த்தோம்னா NH44. அதே மாதிரி டோட்டல் வாட்டர்வேஸ் எவ்வளோ இருக்கு? 111. எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம்னா 14,500. நேஷனல் ஹைவே மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல மொத்தமா ரோட்ஸ்? 1,32,500. இதை யார் மெயின்டைன் பண்றா? NIHS. இது எந்த மினிஸ்ட்ரியோட? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்ல வருது. ஓகே, அதே மாதிரி மேஜர் போர்ட்ஸ் மொத்தம் 12 இருக்கு, மைனர் போர்ட்ஸ் 200+ இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. PDF வேணா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.